யாரு? நம்ம சூரியனும் ஜோதி அக்காவுமா? கோயிலுக்குலாம் போயிறாங்க. நம்பவே முடியலையே! நேத்து வரையும் ஜாமி இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு பேசிக்கிட்டு இருந்தாருங்க. நாத்திகம் பேசினாருங்க, கம்யூனிசம் பேசினாருங்க. இப்ப என்ன தத்துவம்லாம் பொழிஞ்சிட்டு இப்ப வந்து கோயிலுக்கு போறேன்ட்டு கிளம்பியிருக்காருங்க. இப்போ வந்து சோளிங்கர் கோயிலுக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில நம்ம சோளிங்கர் பெருமாள் கோயிலுக்கு போனாங்க. அடுத்து வந்து நேத்து திருப்பதிக்கு ஜோடியா போனாருங்க. இன்னைக்கு மாசாணியம்மன் கோயில்ல போய் பட பூஜைய இது பண்ணியிருக்காய்ங்க. மாசாணியம்மன் கோயில்ல வந்து பட பூஜைய போட்டு தொடங்குற அளவுக்கு இது பண்ணியிருக்காருங்களே! அந்த அளவுக்கு என்ன சம்பவம் ஆச்சுன்னா, கங்குவா படம் படுத்துருச்சு. மொத்தமும் போச்சு கங்குவா படம். இனிமேல் சூர்யா வச்சு ஒரு பெரிய பட்ஜெட் படம் எடுக்கணும்னா யாரும் வரமாட்டாருங்க. அப்படிங்கிற நிலைமை ஆயிப்போச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் ஃப்ளாப் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட்டு காரணம் வந்து உண்மையிலேயே வந்து படம் மொக்கங்க. படம் ஃப்ளாப் அட்ட ஃப்ளாப்பு. படத்த பார்க்க முடியாது. பார்த்தா காது வலி, ஃபுல்லா படம் முழுக்க கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னு சொல்லி ஃபுல்லா நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்துச்சு. இதில வந்து இந்த ரீல்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த இன்ஸ்டா பிரபலங்கள் பூரா வந்து இந்த லேடீஸ் பூரா என்னதுனாங்க காதுல பஞ்ச வச்சுட்டு படத்துக்கு போயிட்டு வரும்போது காதுல பஞ்ச வச்சுக்கிட்டு வர்றது. காதுல ரத்தம் வந்துருச்சு. கோலம் போடுறப்ப வந்து இத போட்டு காது இதான மாரி பேண்டேட போட்டு கோலம் போடுறது, கடைக்கு போறது இந்த மாரிலாம் ரீல்ஸ போட்டு கேலியும் கிண்டலும் பண்ணி படத்த ஊத்தி மூடி புதைச்சு தள்ளுங்க குழிய தோண்டி. இதுக்கு என்ன எவ்வளவு கோவம்? ஏன் இது வரணும் அப்படின்னு சொன்னா, படம்லாம் வந்து கடுப்பாகும். கோவம் வருமா? இவ்வளோ கோவம் வருமா? அந்த அளவுக்கு வந்து படத்த எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஜோதி அக்கா தான். ஜோதி அக்கா என்ன செஞ்சுச்சு வந்து, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து, ஏன் கோயிலுக்கு போறீங்க? ஏன் வந்து இது பண்றீங்க? உண்டியல்ல காசு போடுறீங்க? இங்க அங்க பள்ளிக்கூடத்துக்கு குடுங்க, மருத்துவமனைக்கு குடுங்க அப்படின்னு சொன்னாருங்க. ஜோதி அக்கா சொல்லிருச்சா, அது இன்னைக்கு வந்து என்ன ஆகி போச்சுன்னா, இந்த கங்குவா படத்த பார்த்ததுக்கு ரூ. 200 யாருக்காவது உதவி செஞ்சிருக்கலாம். நான் 2 பசங்களுக்கு புத்தகம் வாங்கி குடுத்துருக்கலாம், நோட்டு வாங்கி குடுத்துருக்கலாம், பென்சில் வாங்கி குடுத்துருக்கலாம், இல்ல அனாதை ஆசிரமத்துக்காவது குடுத்துருக்கலாம். ஏன் படத்துக்கு போனோம்னு ஆகிப்போச்சுன்னு சொல்லி புலம்பி தவிச்சு எவனையும் படத்துக்கு போட விடாம செஞ்சு விட்டாங்க. அந்த அளவுக்கு வன்மத்தோட அதாவது ஜோதி அக்கா பேசின இதுக்கு இப்போ ரியாக்ஷன் குடுத்துருக்காருங்க. அதே மாரி தான் வந்து இவங்களும் வந்து படம் எடுத்திருக்கான் நல்லா இருக்குங்க. ஓரளவுக்கு எடுத்திருக்கான். பெரும் முயற்சி பண்ணி எடுத்திருக்கான். கஷ்டப்பட்டு எடுத்திருக்கான் பாருங்க. அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணணும் ப்ரமோஷனு. படத்த பார்த்தீங்கன்னா வாயாண்டு பொளந்துருவீங்க. உலகத்திலேயே ஒண்ணும் எடுக்க முடியாது. மார்வல் மூவிலாம் என்ன படம் எடுக்கிறியா? நாங்க எடுக்கிறோம் பாருங்க. அப்படி இப்படின்னு அவதார்லாம் என்கிட்ட பிச்சை எடுக்கணும். பாகுபலி, ட்ரிபிள் ஆர் படம்லாம் என்கிட்ட வந்து காலுக்கு தூசிக்கு வராது. இப்படிலாம் வாயிலேயே பேசினாயலா அதையும் படுத்துக்கிருச்சு. இதை விட வந்து இந்த தயாரிப்பாளர் 2000 கோடி வரும். 2000 கோடி வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். செலான் ஒவ்வொரு 100 கோடிக்கும் ஒரு செலானை விடுவேன். மற்ற தயாரிப்பாளர் மாதிரி நான் பொய் சொல்ல மாட்டேன். அப்படி இப்படின்னு பேசினாப்புல. இதை பார்த்து இவங்க அவதாரை விட 1000 மடங்கு இருக்கும் போல படம் அப்படின்னு போய் பார்த்தா வந்து இன்னும் 50 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கு படம். பழைய ஜெகன்மோகினி படத்தில் கூட வந்து விசுவல் நல்லா இருக்கும் போல் அந்த விட மட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றிட்டு வந்துட்டாருங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய இது என்னன்னா சூர்யாவுக்கு கர்ணாங்கிற ஒரு படத்தை வந்து எடுக்கலாம்னு இந்தி டைரக்டர் ஒருத்தர் முடிவு பண்ணியிருந்தார். ஒரு 1000 கோடி 800 கோடி ரூபா பட்ஜெட்டில் முடிவு பண்ணியிருந்தார். இங்கே வந்து அடிக்கிற அடியை பார்த்துட்டு என்ன அவனு விசாரித்தவர் ஒரு இந்துக்களை பற்றி தப்பாக பேசுனாங்களா ஜோதியா, அதுக்கு தான் இப்போ வந்து அடிக்கிறாங்க. அது வந்து படம் மொட்டையாகி போச்சு அப்படின்னு. ஆகா, தமிழ்நாட்டிலேயே இந்த அடி விழுகுதுன்னா இவனை வச்சு நம்ம பான் இந்தியா படம் எடுத்தோம்னா ஹிந்தி படம் எடுத்தோம்னா அங்கே வடக்கே வச்சு செஞ்சு விட்ருவியான். அதனால் படம் கேன்சல்ன்ட்டாங்க. அதில் மட்டும் 500 கோடி ரூபா 300 கோடி ரூபா வந்து சூர்யாவுக்கு சம்பளம் வர வேண்டியது புஷ் ஆகி போச்சு. அது இதனாலதே இப்போ வந்து ஜோதி அக்காவும் சூர்யாவும் ஒரு உளவுத்துறையில் சர்வே கேட்டு அவங்களாவும் அந்த இன்டெலிஜென்ட் ப்ரைவேட் இதை வச்சு என்ன காரணங்கிறப்ப இவங்க வந்து இதாகிடுச்சு. நீங்கள் இந்து மதத்தை பற்றி பேசுனதே இதாகி போச்சு. இப்போ நீங்கள் கோயில் போகிற மாதிரி நீங்களும் இப்போ பக்தர் மாதிரி ஆக்டை கொடுங்க, அப்போதே இது சரியாகும்னு சொன்னனால கோயிலாக இப்போ ஜோதியாவும் சூர்யாவும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை விட நீங்கள் என்ன செய்யணும்னா தவறாக பேசிட்டேன் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறேன் மனுஷன் மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். ஏதாவது கமல் படத்து டயலாக்க சொல்லி சூர்யாவும் ஜோதியாவும் சாஸ்தாங்க மன்னிப்பு தமிழர்கிட்ட மன்னிப்பு கிடையாது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். தமிழை போற்றி.